ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணாமல் ஸ்டவ்வே இல்லாமல் சூப்பரான ஒரு பர்ஃபி ரெசிபி பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்யலாம், அவ்வளோத்துக்கு ஈஸியான ரெசிபி. அதே போல் கடையில் கிடைக்கக்கூடிய அதே சுவையோடு இருக்கும். நீங்கள் இதை ஸ்டவ்வே ஆன் பண்ணாமல் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப குறைவு தான். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுக்கு, நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில் கிடைக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் கூட சேர்த்துக்கிறலாம். இது கூட ஒரு கப் அளவு பால் பவுடர் சேருங்க. பால் பவுடர் இல்லாதவங்க 2 கப் அளவு தேங்காய் துருவலாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கப் அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் பண்ணினது. நீங்கள் கடையில் கிடைக்கிற கண்டன்ஸ் மில்க் கூட சேர்த்துக்கிறலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இதில் நல்லா நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல பாதி அளவு மட்டும் எடுத்துகிட்டு இந்த ட்ரேயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி சமமாக தட்டி வச்சுக்கோங்க. நம்ம டபுள் கலர் செய்ய போகிறோம்ல, அதனால். இல்லை நீங்கள் சிங்கிள் கலரே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக கொட்டி இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து டபுள் கலர் பண்ண போகிறேன், அதனால் பாதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ரெட் கலர் இருக்குல்ல, ரோஸ் ரெட் கலர் வந்து இதில் ஒரு 2 சொட்டு அளவு சேர்த்துட்டு மறுபடிக்கும் இதை நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு கலர் கிடச்சிருக்கு. இது மேலே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு அதே போல் நம்ம அதை எப்படி டேப் பண்ணமோ அதே போல் பண்ணிக்கலாம். கையில் நெய் தடவிட்டு நல்லா அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சரி சமமாக வந்து கிடைக்கும். இது மேலே லைட்டாக தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பிஸ்தா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு, இல்லைனா வந்து லைட்டாக அம்மியில் வச்சு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெக்கரேஷனுக்காக தான். இப்போ இதை சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா லட்டு மாதிரி கூட இதை உருட்டி எடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்புக்கு கட் பண்ணுறேன். சூப்பராக நம்ம பர்ஃபிலாம் தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.